தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உயர் அதிகாரிகளின் தவறான அணுகுமுறையால் 24,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மின்வாரிய ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு பொறியாளர் சங்க தலைவர் காந்தி வழங்கிய சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். மின்சார பற்றாக்குறை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு இருந்தாலும் பல மணி நேர மின்வெட்டு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோன்ற மின்சார பிரச்சனைகளுக்கான காரணம் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடின் காரணமாக 24,309 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் அதை களைவதற்கான அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு மின் பொறியாளர்கள் அமைப்பைச் சேர்ந்த காந்தி அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அவரிடம் கேட்கலாம். இப்போ மின்சாரம் பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணமாக சொல்லப்படுவது மின் பற்றாக்குறை, உற்பத்தி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? மின் உற்பத்தி பற்றாக்குறை என்பது உண்மையாதான். மின்சார தேவை அளவுக்கு மின் உற்பத்தி இல்லை. ஆனால் மின் தேவைக்களவுக்கான உற்பத்தி என்பது அரசினுடைய உற்பத்தி என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாமல் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்வது என்ற நிலையும் இருக்கிறது. ஆக தனியார் மின்சார உற்பத்தியிலிருந்து கொள்முதல் செய்து மின் தேவையை சந்திக்கிறது என்ற ஒரு நிலையை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும் பொழுது தனியார் மின்சாரத்தின் விலை என்பதுதான் ஒரு அரசினால் தாங்கக்கூடியதா அல்லவா என்பது ஒரு பொருளாக இருக்கிறது. ஆக மின்சாரத்தின் விலை மின்சாரத்தை ஒரு சமூக பொருளாக கொண்டு வருவதிலே பெரிய அளவிற்கு நிதி சுமை ஏற்படுவதுதான் இன்றைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்து மின் தேவையை சந்திப்பதில் இருக்கக்கூடிய முடிவை எடுப்பது முக்கிய கட்டமாக இருக்கிறது. மின் உற்பத்தியை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அளவில் தான் இருந்து கொண்டிருக்கு. அது தனியாருக்கு போனதுக்கான காரணம் என்ன? எந்த வழியில் தனியார் மயமாக்கப்பட்டது? இது 91ஆம் ஆண்டில் வந்த தாராளமயமாக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் வந்த ஒரு பிரச்சனை. மின்சாரம் தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று வந்தது. மின்சாரம் மக்களின் உரிமை என்பதை மாற்றி மின்சாரம் தேவை, அதாவது வணிக பொருள், விலைக்கு வாங்கக்கூடிய பொருள் என்று மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு முன்னதாக இருந்த அம்பேத்கர் அவர்கள் கண்ட அதிக விலைக்கு வலியவரிடம் அதிக விலையும் எளியவரிடம் குறைந்த விலையும் வாங்க வேண்டிய என்ற சமூக பயன்பாடு இல்லாமல் வணிக பயன்பாடு என்று வந்ததனாலே தனியாரிடம் அதே நேரத்தில் தனியார் உற்பத்திக்கு அனுமதி வழங்கப்பட்டதனாலே தனியார் மின்சாரத்தின் விலை எட்ட முடியாத விலையில் இருக்கின்றன. அந்த விலையில் கொள்முதல் செய்ய முடியாமல் இன்றைக்கு மின்சார வாரியங்கள் திணறுகின்றன என்பது உண்மை. இப்போ இந்த மின் உற்பத்தியில் கொள்முதலை பொறுத்தவரை தனியாரிடமிருந்து வாங்குறாங்க. இந்த உற்பத்தியை அரசாங்கம் செய்ய மறுக்கிறது. அதேமாதிரி உற்பத்தியிலிருந்து கொள்முதல் செய்யும்பொழுது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கான காரணம் என்ன? முதலில் மின்சார வாரியங்கள் உற்பத்தி செய்யக்கூடாது என்று 91ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு மின் உற்பத்திக்கு அனுமதியை மறுத்தது. இதுதான் அடிப்படை காரணம். அந்த காலகட்டங்களில் தனியார் உற்பத்திகள் அதிகமான பிற்காலத்தில் அந்த அனுமதி வழங்கப்பட்ட பிறகும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியங்கள் சுய உற்பத்தியை துவங்கக்கூடிய அளவிற்கு அதன் நிதிநிலை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் தனியார் மின்சாரத்தை வாங்கியதாலே அதனுடைய வருவாய் அனைத்தனையும் வற்றி போய் புதிய உற்பத்தி நிலையங்களுக்கான வருவாய் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் நிதர்சனம். இப்போ தனியார்கிட்ட இருந்து விலைகள் அதிகமாக வாங்குறாங்கல்ல, அது உண்மையான அரசாங்கத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கா சொல்கிறீங்க. இப்போ 24,309 கோடி ரூபாய் எந்த வழியில் அந்த மாதிரியான இழப்பீடுக்கான காரணம் என்ன? நாங்கள் ஆய்வு செய்த 10 வழக்குகளிலே இந்த 24,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. இது பெரும்பகுதியானது காற்றாலை மின்சாரம், தனியாருடைய காற்றாலை மின்சாரம் தனியாருக்கு சொந்தமான அவர்கள் வணிக அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு நேர் செய்யும் பொழுது ஏற்பட்டிருக்கும் முறைகேட்டிலேயே 12,931 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா நாங்கள் கணக்கிட்டிருக்கிறோம். அதுபோன்ற இன்னும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலும் இதுபோன்ற முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. இவை முழுக்க நிர்வாக அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள். நாங்கள் கேட்குறது எந்த மாதிரியான முறைகேடுகள், டீப்பாக எந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தனால இந்த அளவுக்கு இழப்பீடு அரசாங்க கவனத்திற்கே போகாம அளவுக்கு எப்படி இருந்தது? நமக்கு சொந்தமான 600 மெகாவாட் மின் உற்பத்தியை தொடங்காமல் நீண்ட காலம் முடக்கி வைத்துவிட்டு 10 ரூபாய் 96 அளவிற்கு தனியாரிடமிருந்து நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்றோம். இதிலிருந்து நாம் ஊழல் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ குறிப்பாக இப்போ பல்வேறு இடங்களில் காற்றாலை மின்சாரம் செய்யும்பொழுது உற்பத்தி செலவு அதிகரிக்கிறனால மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் இருக்காங்க அனல் மின்சார நிலையங்கள். தமிழகத்தில் மின் உற்பத்தி அப்படின்றது எப்படி இருக்கு? தமிழகத்தின் மின் உற்பத்தி என்பது கூடிக்கொண்டு வருகிறது. காற்றாலை மின் உற்பத்தி என்பது காற்றை சார்ந்து இருக்கக்கூடியது. மனிதனுடைய சக்தியில் கட்டுப்பட்டதல்ல, இயற்கையின் சக்திக்குள் இருக்கிறது. காற்று எப்பொழுது வீசுகிறதோ அப்பொழுதுதான் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அது மே மாதம் துவங்கி செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் வரை தான் காற்றாலை மின்சாரம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் தான் தென்மேற்கு பருவ காற்றும் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் அப்பொழுது மழை காலமாகவும் இருக்கும். அப்பொழுது மின்சாரத்தினுடைய தேவையும் குறைவாக இருக்கும். மின்சாரத்தின் தேவை குறைவாக இருக்கும் பொழுது காற்றாலை உற்பத்தியும் அதிகமாக இருக்கும்.
ஆக அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் காற்றாலை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் இருக்கக்கூடிய இந்த முறையீடு களையணும்னா அரசாங்கம் என்ன செய்தால் இது விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும்? நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு யார் காரணம் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள் யார் யாரால் ஏற்பட்டதோ அவரிடமிருந்து திரும்ப பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். இந்த புதிய புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மின்சாரம் சார்ந்த சட்டத்தில் தனியார் மயமாக்கப்படுவது தொடர்ந்து அதிகரிக்கிறதாக சொல்கிறாங்களே. புதிய சட்டம் அல்ல, சட்டம் 10-11 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அது தனியாருக்குத்தான் முழுக்க முழுக்க சாதகமான சட்டமாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? தமிழக அரசு அரசியல் முடிவை எடுப்பதானால் இந்த மின்சார சட்டத்தின் அடிப்படையை மாற்றாமல் மின்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் முழுமையாக களைய முடியாது. மின்சாரம் மீண்டும் ஒரு மக்கள் உரிமை பொருளாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அரசியல் முடிவை எடுப்பதுதான் ஒரு சிறப்பானதாக இருக்க முடியும் என்று எங்கள் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த நிர்வாகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய 24,000 கோடி எப்படி நடந்தது என்பதை அரசு உடனடி நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது குறிப்பாக தனியார் மயமாக்கப்படாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அது அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாரனுடன் அன்பு செல்வன்.